How to connect Godaddy domain and server. ஒரு Godaddy domainயும் சர்வரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ். ஸோ டொமைன் நேம் ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த டொமைனோட லாகின் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டொமைன் லாகின் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு சர்வரோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் சர்வரோட லாகின் டீட்டெயில்ஸ் அஸ் வெல் அஸ் நேம் சர்வர் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த சர்வரையும் டொமைனையும் நான் ஐபி அட்ரஸ் மூலமாக தான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் ஐபி அட்ரஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஐபி அட்ரஸ் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், செகண்ட் பார்த்தீங்கன்னா நேம் சர்வர் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது Godaddy டொமைனுங்கிறதுனால நமக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் மூலமாக. ஸோ அதனால் ஆட் நியூ ரெக்கார்ட் கொடுங்க, டைப்பில் ஏ ரெக்கார்ட் கொடுத்துக்கோங்க, நேமில் ஆட் அண்ட் வேல்யூஸில் என்ன ஐபி அட்ரஸோ அந்த ஐபி அட்ரஸை ஸ்பேஸ் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க, தென் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபி அட்ரஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் நம்ம நேம் சர்வர் நம்மக்கிட்ட இருக்குது, நேம் சர்வர் மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நேம் சர்வர் செக்மெண்ட் வந்துக்கோங்க. அதில் சேஞ்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ வரும். அந்த பாப்அப் விண்டோவில் என்டர் மை ஓன் நேம் சர்வர். ஸோ இதில் உங்ககிட்ட இருக்கிற நேம் சர்வர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த இதில் ஐபி அட்ரஸ் மூலமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் டொமைனையும் சர்வரையும் ஐபி அட்ரஸ் மூலமாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத 3 வெப்சைட் மூலமாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் செக்கர், செகண்ட் இன்டூ DNS, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைட் 24/7. இப்போ இந்த 3 சைட்டுமே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சைட்டு ஒர்க் ஆகலை, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். செகண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இன்டூ DNS. நான் இதில் டொமைன் நேம் காப்பி பண்ணி அதை என்ட்ரி பண்ணுறேன். தேர்ட் சைட்லையும் நான் டொமைன் நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஐபி கொடுக்குறேன். ஸோ இதில் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 334.102.136.180. ஸோ இது இன்னும் ப்ராப்பராக ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆகலை. ஸோ இதில் இன்னும் ப்ராப்பராக ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆகலை. A few moments later. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நான் 2 சைட்லையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ண ஐபி அட்ரஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸ்டெப் 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சர்வரில் போயிட்டு ஒரு ஆட்-ஆன் டொமைன் ஆட் பண்ணுறேன். ஸோ northpharmacy.com நேமில் ஒரு ஆட்-ஆன் ஆட் பண்ணுறேன். சர்வரை லாகின் பண்ணிக்கோங்க. சர்வரில் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பாரில் உங்களோட ஐபி அட்ரஸ் :2082 போட்டிங்கன்னா சர்வரோட லாகின் உங்களுக்கு கிடைச்சிரும். சர்வரில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ டொமைன் செக்மெண்ட்டில் ஆட் ஆன் டொமைன் கிளிக் பண்ணிக்கோங்க. டொமைனை காப்பி பண்ணி நான் ஆட் ஆன் டொமைனில் ஆட் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் ரோட் பார்த்தீங்கன்னா public_html/northpharmacy.com. ஸோ இதுதான் டிஃபால்ட்டு டாக்குமெண்ட் ரோட். ஆட் ஆன் டொமைன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் ஆன் டொமைன் ஆட் ஆகிடுச்சு. தென் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் index.html ஃபைலுங்கிற ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நான் ஒரு டெஸ்டிங் கண்டென்ட் போட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் index.html ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு டம்மி கண்டென்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கண்டென்ட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டொமைன் நேம் காப்பி பண்ணி ஒரு புது அட்ரஸ் பாரில் போட்டுக்கோங்க. ஸோ SSL எரர் காட்டுது. நான் HTTPSல S ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு வெப்சைட்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.